To all, welcome back. நான் உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவோம் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. இவ்வளோ லாட் வாங்க இவ்வளோ லாட் வித்துருங்க என்ன ஃபேக் ப்ராமிஸும் கொடுக்கறது இல்லாமல் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பவர். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் உங்களோட சிபிஎஸ்சி ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண போதான் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுக்காதீங்க. நான் ஒரு சிபிஎஸ்சி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ அகைன் நான் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும். ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹைலி ரிஸ்கி. ஸோ அவசரப்பட்டு நீங்கள் பெரிய லாட்டை வாங்காதீங்க. ஃபர்ஸ்ட் லேர்ன் சம்திங், தென் யூ கேன் கோ ஃபார் அ ட்ரேட். ஓகே, வெரி நைஸ். ஸோ வாங்க மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ நேற்று மார்க்கெட் என்ன நடந்தது? ஸோ உங்களுக்கு நேற்று மார்க்கெட் நான் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி இருக்கனால இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்குறோம். பாருங்கள், பேங்க் நிஃப்டி நம்ம நேற்று கிளியர் கட்டாக நான் லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த லெவல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிச்சு. பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் இந்த லெவலில் வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே போச்சுன்னா தாராளமாக கால் செட் போங்கன்னு 205லேருந்து 305 வந்துட்டு ஒரு புல் பேக் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ யார் பார்த்தீங்கன்னு. இங்கேருந்து அகைன் இட் வெண்ட் அப் டு 49,428 ஃபாலோடு பை நம்மளோட பாக்ஸ் சைட் ஜோன். ஸோ யாரெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துறீங்களோ, இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க, டெஃபரெண்டாக சொல்கிறேன், விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 250 49,250ன்னு வச்சுப்போம் ஒரு ரவுண்டாக. ஸோ 49,250க்கு அப்புறம் யாரெல்லாம் ட்ரேட் எடுத்தீங்களோ தே ஹாவ் வெண்ட் அப் டு 49,500 வரைக்கும் அவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அகெயின் இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்சல் வரும். எப்போ இதுக்கு கீழே வருதோ 428 கீழே வருதோ அகைன் உங்களுக்கு 305 வரும்னு வந்துருச்சு அந்த டார்கெட். ஸோ நான் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், பிகாஸ் ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு 250லேருந்து 500 ஒரு 250 பாயிண்ட்ஸ் இங்கே அப்சைடில். ஸோ 250 பாயிண்ட்ஸ் இங்கேருந்து ஒரு 428லேருந்து 305. ஓகே, ஸோ இது ஒரு 120 பாயிண்ட் வச்சுப்போம். ஸோ டோட்டல் 370 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். கிளியர்? சரி, ஓகே, டன். வாட் அபவுட் நிஃப்டி? சார் நிஃப்டி எனக்கு சொல்லுங்கள், வாங்க நிஃப்டியும் பார்ப்போம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்க நிஃப்டி கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், கிளியர் கட் டாட் டு டாட். மார்க்கெட் எப்போ இதுக்கு மேலே போய் சஸ்டெயின் ஆகணும், இது மேலே சஸ்டெயின் ஆகணும். பாருங்கள், சஸ்டெயின் ஆகும் பிரேக் அவுட். ஃபர்ஸ்ட் டார்கெட் 422 எக்ஸாக்டாக பாருங்கள், மேலே சஸ்டெயினும் ஆயிடுச்சு. ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயிடுச்சு. அடுத்தது எக்ஸாக்ட் பின் பாயிண்ட் டார்கெட், அடுத்த டார்கெட்டும் வந்துருச்சு. சரி, எப்படி சார்? நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எத்தனையோ நெகட்டிவ் கமெண்ட் எனக்கு போடலாம், எனக்கு அதை பற்றி நான் வருத்தப்படவே மாட்டேன். ஏன்னா அந்த மைண்டு சைக்காலஜி உங்களுக்கு உட்காராத வரைக்கும், பேனிக் மைண்டு இருக்க வரைக்கும் மேலே போகுமா கீழே போகுமா, மேலே போகுமா கீழே போகுமா, இதை பற்றியே யோசிக்குமே தவிர எந்த இடத்துல நீங்கள் ஸ்டெடி மைண்டாகவே திங்க் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்டெடியாகவே இருக்க முடியாது. நான் திரும்ப சொல்கிறேன், ஏதாவது ஒரு பக்கம் உட்காருங்க. லெட் இட் பி புட் சைட் எதர் கால் சைட், நோ ப்ராப்ளம். இவ்வளோ லாட் வருதா, இவ்வளோ லாஸ் வருதா, ஓகே கொடுங்க. பட் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு, ரொம்ப பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா, மார்க்கெட் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார், எவ்வளோ பிக் பிளேயர் ப்ளே பண்ணுறாங்க. திரும்ப கீழே வருதுன்னுவீங்க, திரும்ப மேலே வருதுன்றீங்க, திரும்ப கீழே வருதுன்றீங்க, திரும்ப மேலே வருதுன்னு. பிக் பிளேயர் அப்படி இல்லை. மார்க்கெட் மேலே போச்சுன்னா கொஞ்சம் புல் பேக் எடுக்கும், திரும்ப மேலே போகும், புல் பேக் எடுக்கும், மேலே போகும். இதுதானே. இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பை பண்ணுவீங்க. ஸோ பை பண்ணால் கீழே வருது. சரி, இந்த இடத்துல போய் செல் பண்ணுவீங்க, திரும்ப அது மேலே போகுது, திரும்ப இந்த இடத்துல போயிட்டு பை பண்ணுவீங்க, அது சைட்வைஸ் ஆயிடுது. ஐயோ சைட்வைஸ் ஆகி தீட்டா டிகே வருதுன்னுவீங்க. சரி, எக்ஸிட் பண்ணோன்னு திரும்ப மேலே போகும். ஆக மொத்தம் மார்க்கெட் ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் போகுது. ஆனால் இது நம்ம ஹியூமன் மைண்ட் என்ன பண்ணுது, அதை ஒருவேளை இப்படி இருக்குமோ ஒருவேளை அப்படி இருக்குமோ நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்ட்னால நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கமெண்ட் கொடுத்து ஒரு யூஸும் கிடையாது. நான் உங்ககிட்ட ஃப்ரீயாக அந்த லெவல்ஸ்லாம் கொடுக்குறேன், ₹1 நான் சார்ஜ் பண்ணலை. எத்தனை பேர் மார்க்கெட்டில் இந்த லெவல்ஸ் கொடுக்குறாங்க, இன்ன வரைக்கும் மார்க்கெட்டில் ஸ்டே எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கிளியர் சார்? கற்றுக்கணுன்னா கஷ்டப்படணும் சார். எந்த ஒரு விஷயம் ஈஸியாக கிடைக்காது. லேர்ன் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள்.
நான் லெவல்ஸ் குடுத்துட்டுருக்கேன். இதே மாரி பாருங்க. எக்ஸாக்ட்டா சார் மார்க்கெட்ல பாருங்க. இதே லெவல்ல வரணும்னு எழுதிருக்கு. இதே லெவல்ல சஸ்டெயினும் ஆகணும்னு எழுதிருக்கு. இதே லெவல்ல திரும்ப போணும்னு எழுதிருக்கு. எவ்ளோ பாயிண்ட் நான் குடுத்துருக்கேன் பாருங்க. இதுக்கு மேல இப்ப நான் வெறும் இந்த பாயிண்ட் மட்டும் நான் கேப்சர் பண்ணணும்னா, இதுக்கு மேல பாருங்க சஸ்டெயின் ஆச்சா? ஸோ 23 360ன்னே வச்சுப்போமே. 23 360லேருந்து உங்களுக்கு குடுத்தது 508 சார். சாரி 517. ஸோ அப்ராக்ஸிமேட்லி கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் குடுத்துருக்கேன். 150 பாயிண்ட். 150 பாயிண்ட் இதுல குடுத்துருக்கேன். அதுல ஒரு குடுத்துருக்கேன். ஸோ இதுல ஒரு 300 பாயிண்ட் வச்சுருவோம் பேங்க் நிஃப்டில. உங்க ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்றேன். கிட்டத்தட்ட 400 to 450 to 500 பாயிண்ட் நான் இதுலயே குடுத்துட்டேன் சார். 500 பாயிண்ட்ஸ் 2 இதுலயும் சேர்த்து கேப்சர் பண்ணி ஏன்னா என் செட்டப்ல வந்திருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். செட்டப்ல வந்தா தான் ட்ரேட் எடுக்கும். குடுகுடுன்னு எடுக்காதீங்கன்னு. எத்தனை பேர் நான் சொன்னா கேட்கவே மாட்றீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் வராத போதே அப்ப தெரிஞ்சிருது. ஓகே யூ ஆர் நாட் ஏபிள் டு டேக் த ரைட் ட்ரேட் அப்படின்னு. ஏன் அப்படி பண்றீங்க? சரி விடுங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ நான் பிளான் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு இன்னொரு லைவ் ட்ரேட் பண்ணுவேன்ட்டு. பட் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்வஸ்ட் சார் இந்த வாட்டி எங்கள் கூட பண்ணுங்கன்ட்டு. ஸோ தேர் இஸ் அ ஸ்லைட் சேஞ்ச் இன் ப்ரோக்ராம். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு வந்து டெலிகிராமில் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ யாரால ஜாயின் பண்ணீங்களோ லிங்கை காப்பி பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நோ இஷ்யூஸ். ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான ஆன்சர்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு உண்டான ஆன்சர்ஸ் 49 946 பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் அப்சைட் அண்ட் 49 826 இந்த ஜோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுன் சைட் ஜோன் which is downside zone என்னப்பா 49 241 49 181 is the downside zone. ஸோ இதுக்குள்ளே போச்சுன்னா மார்க்கெட் ட்ரேட் எடுக்காதீங்க. இது எடுக்காதீங்கன்னா இதுக்குள்ளே போச்சுன்னா தான் எடுக்காதீங்க. எதர் வெயிட் பண்ணுங்க. இதுக்குள்ளே போச்சுன்னா கொஞ்சம் காஷியஸாக இருங்க. எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த பக்கம் தான் எடுக்கணும். இதுக்குள்ளே போச்சுன்னா எடுக்கக்கூடாதுன்னா நினச்சோம். இதுக்குள்ளே இருந்து வருது எடுக்கவே எடுக்க மாட்டேறீங்க. ஏதாவது ஒரு பக்கம் ஒரு மூவ் கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிரேக் அவுட் பண்ணுவோம். அப்புறம் ட்ரேட் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்னைக்கு கேப் அப் நல்லா பாருங்க. இன்னைக்கு நம்ம கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த லெவல் எனக்கு ரொம்ப குரூஷியலான லெவல். ஸோ இந்த லெவல் எனக்கு தேவையும் இல்லை. டேக்கிங் இட் அவுட். கேப் அப் எப்போ இந்த ஜோனில் எடுக்குதோ நல்லா பாருங்க. இந்த ஜோனில் எடுக்குதோ மார்க்கெட்டில் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகுது. கீழே பிரேக் அவுட் கொடுத்தா தாராளமாக புட் சைட் போங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 673. 673 போயிட்டு ஒரு புல் பேக் வரும். 673 கீழே பிரேக் ஆச்சுன்னா விச் இஸ் 49 587. சாரி 49 584 நாட் 7 584. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக முடியும். ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு மூவில் இருக்குது. ஸோ லாஸ்ட் சொல்கிறேன் பாருங்க. 584 உடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு டவுன் சைடு வரும். விச் இஸ் 426. 426 புல் பேக் எடுத்துட்டு 305 வரைக்கும் வரும். ஸோ இந்த ஜோன் அதாவது உங்களுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா பாருங்க. இந்த ஏரியா இந்த ஏரியா அதர்வைஸ் இந்த ஏரியா. இந்த 3 ஏரியாவை டார்கெட் பண்ணுங்க. எப்போ வரணும்? இது ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மட்டும்தான் வரணும். ரெசிஸ்டன்ஸ் எடுக்கல வேண்டாம். கிளியர்? டன். சப்போஸ் கேப் அப் ஆயிடுச்சு இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு. எதுக்கு 49 979 மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு. தாராளமாக கால் சைட் போங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட்டே 50,249. 5249. ஈவன் செகண்ட் டார்கெட் 50,446. ஈவன் தேர்ட் டார்கெட் விச் இஸ் 51,025 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பட்ஜெட் டே. நிர்மலா அம்மா காலையில் 11 மணிக்கு வருவாங்க. அவங்க பட்ஜெட்டை வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சாரி பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் இந்த அம்மா அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு பட்ஜெட் கிட்டத்தட்ட 12:30 வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் 11:45 வரைக்கும் இருக்கும். அது எக்ஸ்டெண்ட் ஆகும் 12:45 வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு மூவ் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதை எடுத்தோன்னா மார்க்கெட் திரும்ப கீழே வர நிறைய சான்சஸ் இருக்கு. டன். ஓகே. பை சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் நடந்துச்சு. ஸோ கேப் டவுன் நடந்து இந்த லெவலில் சஸ்டெயின் ஆகுது.
ஸோ சஸ்டெயின் ஆகி எப்போ 305 நல்லா பாருங்கள் 305 மேலே போச்சுன்னா 426 அண்ட் 587 சாரி 584 ஃபஸ்ட் டார்கெட் போயிட்டு திரும்ப கீழே வரும். எப்போ இதையும் பிரேக் ஆகுதோ 673 அண்ட் என்னோட அப்சைட் பாக்ஸ் ஜோன் வந்து விடும். கிளியர்? ஓகே. மார்க்கெட்டில் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. இன்னொரு விஷயம், மார்க்கெட்டில் திடீர்னு இனி எக்ஸ்ட்ரா பேனிக் வருது, பயிங் வந்துச்சுன்னா மார்க்கெட் இதுக்கு கீழே போச்சுன்னா ஒரு டவுன் வரும். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் 49034, 49026, 49967 ரொம்ப முக்கியமான சப்போர்ட். இங்கேருந்து ரிவர்ஸ் அடிச்சிடும் மார்க்கெட். சான்சஸ் ஆர் தேர். 967 சப்போஸ் அதை உடச்சிதுன்னா அடுத்த டார்கெட் 855 வரும். காஷியஸாக இருக்க ஜோன் 49,000 கீழே இருக்க வேண்டியது காஷியஸ் பார்த்துக்கோங்க. இந்த ஏரியா சின்னதாக இருக்குது, நீங்கள் எடுக்கணும் ட்ரேட் எடுக்கணும் கூட இந்த ஏரியா டக்குன்னு வந்துட்டு போயிடும். ஸோ இந்த ஏரியாவில் ஸ்கால்ப் பண்ணுறவங்க பண்ணலாம். அடுத்த ஸ்கால்பிங் 967லேருந்து 855 வரைக்கும் பண்ணலாம். பட் பி காஷியஸ். ஏன்னா மார்க்கெட் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு, நீங்கள் லோவர் சைட் போயிடுறீங்க. ஸோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் காஷியஸாக தான் ட்ரேட் எடுக்கும். தப்பாக இருந்ததுன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரி தப்பாக எடுத்துட்டோம், டோன்ட் ஃபைட் வித் த மார்க்கெட். ஓகே. சப்போஸ் இது கீழே போச்சுன்னா 855 கீழே போச்சுன்னா லாஸ்ட் டார்கெட் 756. இன் எனி கண்டிஷன் மார்க்கெட்டில் பட்ஜெட் ரொம்ப மோசமாகிடுச்சு, 756 கீழே மட்டும் உடச்சிதுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாகவே 48,450க்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் ஒரு நல்ல மூவாக எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. கிளியர்? டன். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க அதே மாதிரி நம்ம நிஃப்டியோட ஆன்சர்ஸ்குள்ளே போவோம். ஸோ நிஃப்டியோட நம்ம இப்போது சார்ட் எடுத்திருக்கோம். ஸோ நிஃப்டிக்கு உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ எப்படி ட்ரேட் பண்ணணும், ரைட்? ஸோ நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதே தான், கேப் அப். ஸோ அப்சைட் ஜோன் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ அப்சைட் ஜோன் விச் இஸ் 23,663 and 23,609. So downside zone which is 23,366, 23,338. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா மானிட்டர் பண்ணணும். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே போச்சுன்னா மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு ரெசிஸ்டன் சப்போர்ட் எடுத்தால் மட்டும் தான் எடுக்கணும், அது வரைக்கும் எடுக்கக்கூடாது. கிளியர்? டன். ஸோ பாருங்கள், மூவ்ஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஏரியா காலியாக இருக்குது. இந்த ஏரியா, இந்த ஏரியா. ஸோ அடுத்த பாருங்கள், இந்த ஏரியா பாருங்கள் என்னவா இருக்கு. ஸோ இங்கெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ உங்களுக்கு நம்ம கிடைக்கிறது இங்கே இந்த இடத்துல ஏதாவது ஒரு மூவ்ஸ், நல்ல மூவ்ஸ் கிடச்சுன்னா டெஃபினட்டாக மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் அப் எடுத்த இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துன்னா மார்க்கெட் ஃபஸ்ட் டார்கெட் 23,546 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 23,506. புல் பேக் இதை மட்டும் உடச்சுன்னா 500 உடச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக வில் கெட் அவர் பாக்ஸ் ஜோன். டன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்துருச்சு இதுக்கு மேலே 688, 23,680 ஃபர்ஸ்ட் டார்கெட், 726 செகண்ட் டார்கெட், 715 தேர்ட் டார்கெட், 23,796 தேர்ட் டார்கெட், ஃபோர்த் டார்கெட். இதுக்கு மேலே எதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தா எஸ் எக்ஸாக்ட்லி தப்பி தவறி 23,796 மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 24,085 எவ்வளோ பெரிய டார்கெட் பாருங்கள். நான் ஏன் எவ்வளோ பெரிய டார்கெட் கொடுக்குறேன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல வாலட்டிலிட்டி பார்ப்பீங்க, அப் சைட் டவுன் சைட் போத் சைட். ஸோ அப் சைடு யாராவது எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எக்ஸிட் பண்ணிடுங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பை பண்ணுறீங்களா, இப்போ மார்க்கெட் கீழே இருக்கா, மேலே போயிட்டு கீழே டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, தயவு செஞ்சு சிஇ சைட் போங்க, நோ ப்ராப்ளம். கீழே இருக்குது மார்க்கெட்டில் நல்லா மூவ் கொடுத்துட்டு திரும்ப கீழே வந்து டான்ஸ் ஆடுது, கோ ஃபார் எ கால் சைட். ஏன்னா சீப் ப்ரைஸில் மேலே போகிறதுக்காக நீங்கள் வாங்கலாம். சீப் ப்ரைஸ் ஆல்ரெடி சீப்பாக இருக்கும்போது நீங்கள் புட் சைடு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, இது இன்னமும் சீப்பாக வரும்ட்டு. இது ரிஸ்கி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ட்ரேட் அக்கார்டிங்லி டு த டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸ். இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது, ரொம்ப ஹையில் இருக்குது, இங்கே இடத்துல போகிறீங்க, இங்கே இடத்துல நீங்கள் புட்டு தான் போகணும். ஸோ மார்க்கெட்டில் ஒரு புல் பேக் வந்துட்டு இது பண்ணி உடைக்குதுன்னா கூட உங்களுக்கு திரும்ப இந்த இடம் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் போகும். ஸோ அந்த டைம் எக்ஸிட் பண்ணலாம், உங்களுக்கு சான்ஸ் இருக்குது.
ஆனால் இந்த இடத்துல போய் கால் சைட் போயிட்டீங்கன்னா மார்க்கெட் இங்கே வரத்துக்குள்ள புட்டுக்கு உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ டவுன் சைட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உடைச்சிதுன்னா திரும்ப பில்டப் பண்ணுறது டைம் எடுக்கும். கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா பில்டப் பண்ண டைம் எடுக்கும். டைம் எடுத்து திரும்ப பண்ணிட்டு வரத்துக்குள்ளே உங்களுக்கு பேஷன்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் ப்ராஃபிட் பார்ப்பீங்க. இல்லைன்னா அதுவும் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் கால் வாங்கினா மார்க்கெட் புட்டில் போகுது, இந்த இடத்துல புட்டு போனால் இது மார்க்கெட் காலில் போகுது. ஃபாலோ த ஹையர் டைம் ஃப்ரேம். ஓகே, டன். ஸோ பை சான்ஸ் மார்க்கெட் இது கீழே சஸ்டெயின் ஆச்சு, நம்ம பாக்ஸு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும் 310, 275, 247 வரைக்கும் ஒரே சப்போர்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் 247 உடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு 23, 137 வரும் இந்த ரேஞ்ச். இதை உடச்சுன்னா 23,088, இதையும் உடச்சுன்னா 23,977 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற ரேஞ்ச் எதுனா இது அண்ட் இது. ஒரு நல்ல மூவ் கிடைக்கும். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பை பை அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். இந்த வீடியோ ஒரு 2-3 மினிட்ஸ் 2-3 டைம்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். வாலட்டைல் மூவ் உங்களுக்கு காலங்காத்தாலே கிடச்சிடாது. ஒரு கேப் அப் எடுத்து ஒரு சஸ்டெயின் ஆகி அதுக்கு தான் மூவ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எனஃப் டைம் இருக்குது. இந்த வீடியோ மெதுவாக பாருங்கள், பார்த்துட்டு புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பை பை அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். see you soon tomorrow with any ஸ்டூடெண்ட்ஸ். யார் யாராக இருக்கீங்களோ தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க. உங்களுக்கு உங்கள்கிட்ட நம்பர் இருக்குது. ஸோ யாரெல்லாம் ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்களோ ஸோ தயவு செஞ்சு ஒரு மெசேஜ் பண்ணிங்க. ஸோ உங்கள் கூட நான் இன்றைக்கி லைவ் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் ரெடி சார் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த குரூப்பில் நான் லிங்கை ஷேர் பண்ணுவேன். ஸோ யூ கேன் ஹேவ் அ live session with me. So all the best, take care, bye bye and happy trading. See you. Thank you and all the best.